என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் இவர்களிடம் இரக்க குணம் அதிகமாகவே காணப்படும். எதிலும் மனித நேயத்துடன் செயல்பட விரும்பக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. மேலும் எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் தன்மை கொண்டவங்க தான் இவங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தவோ வெளிக்காட்டவோ மாட்டாங்க மகர ராசிக்காரர்கள். எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் 2 விதமான ஆதாயங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க. அப்படிப்பட்ட இவர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, அவர்களது குடும்பம், வேலை, தொழில் மற்றும் வேலை அமைப்பு எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த பதிவானது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பான பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, ஜனவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியிலேயே இருக்கிறாருங்க. செவ்வாயானவர் மீன ராசியில் இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு இடமாறவும் செஞ்சுட்டாருங்க. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இந்த 4 ராசிக்காரர்களும் மிகவும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செய்ய வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது என்று தொடர்ந்து விரிவாக நாம் பார்க்கலாங்க. மகர ராசிக்கார நேயர்களே, நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது கண்டிப்பாக வெற்றியில் கொண்டு போய் சேர்க்கும். அதுவும் இல்லாமல் அந்த செயலானது உங்களுடைய வியூகத்தின் மூலமே நடக்குங்க. அப்படியாப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன் 5ஆம் இடத்துல நிற்கிறாருங்க. இதனால் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக அதற்கு முட்டுக்கட்டை ஏற்படலாம். அரசியல்வாதிகளின் நட்பால் அதை விலக்கி வியாபாரத்திற்கு தேவையான வசதிகளையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள போகிறீங்க. சந்திரன் இடப்பெயர்ச்சியும் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவே அமையும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதனால கட்டுமான தொழில் உங்களுக்கு கை நிறைய பணத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. நிலம் வாங்கி விற்பதில் சாதனையும் நீங்க படைப்பீங்க. நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவியும் செய்வாங்க. புதன் 4ஆம் இடத்துல இருப்பதனால வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு ஏற்பட போகுது. காதல் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையை எட்டி கைகூடி வரப்போகுதுங்க. தொழிலில் மன நிம்மதியும் அடைய போகிறீங்க. குரு 5ஆம் இடத்துல இருப்பதனால குறித்த நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பொருளை அனுப்பி வைக்க வேண்டும். தாமதமானால் கெட்ட பெயர் கூட நீங்கள் எடுக்கலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை தாண்டி வருமானத்திற்கு நீங்கள் வழிவகுக்கவும் செய்வீங்க. சனி 2ஆம் இடத்துல இருப்பதனால அடுத்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் தலையிடக்க கூடாதுங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதை விலக்கிவிட வேண்டும். ராகு 3ஆம் இடத்துல இருப்பதனால சகோதர சகோதரிகளுக்கு மனம் சலிக்காமல் உதவியும் செய்து வருவீங்க. கேது 9ஆம் இடத்துல இருப்பதனால பணவரவு உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்குங்க. இருப்பினும் செலவுகள் கைமீறி போய் சிரமமும் செய்யப்படுவீங்க. 18, 19, 20ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம். எனவே அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவானது திருப்திகரமாகவே அமைய போகுதுங்க. வீண் செலவுகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சாத்தியம் இருக்குது. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்பட போகுது. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவியும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் கிடைக்குதுங்க. வாகனத்தில் செல்லும் போதே நீங்க கவனமுடன் செல்ல வேண்டும். அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாதுங்க. அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைப்படுது. சிறிய தவறு கூட பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்றாலும் கூட உங்களுக்கு பழைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். பங்குதாரர்கள் மூலம் தேவையான உதவிகளும் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்களால் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே சொல்லலாங்க. ஏனெனில் வேலைக்கு செல்லும் பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 23. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3 மற்றும் 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக படிப்படியாக விலகிவிடுங்க. அந்த பாடல் என்னவென்றால், வையம் துரகம் மதகரி மா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் தெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கே அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. இந்த பாடலை தினமும் காலையில் பூஜை அறையில் சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பல வழிகளிலும் தன வருமானம் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும். மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய அனுசரணையால் சீர்பட போகுது. சிறந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் தீட்டப்படும் புதிய திட்டங்கள் அரசின் உதவியோடு சிறப்பாக முடிக்கப்படுங்க. அன்பான உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல அதிக செலவுகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதன் காரணமாக புதிய கடன்களும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். உங்களுடைய சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடன் வீண் வாக்குவாதம் நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டுங்க. அப்படி செய்யாமல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய நட்பை நீங்கள் மேலும் பலப்படுத்த முடியும். பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதுபோல உங்கள் எதிரிகளிடம் இருந்து நீங்கள் விலகி இருப்பது தான் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு இனிய வாரம் என்றே சொல்லலாங்க. ஏன்னா பக்தி மிக்க புண்ணியதல யாத்திரைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது. வாழ்க்கையில் மேம்படும் பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகியே காணப்படும். குடும்பத்தாரும் அவர்களின் ஆசைகள் நிறைவேறுவதால் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடுதல் செயல்திறனும் கூடி அதிகாரிகள் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. பூமி வீடு ஆகியவற்றின் மூலம் அதிகப்படியான ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமைய போகுதுங்க. மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே அமையும். மதிப்பு கௌரவமும் உயர்ந்து காணப்படும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஈடுபாடும் அதிகரித்தே காணப்படும். அடுத்து அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மூலதனத்தை கொண்டு புதிய முதலீட்டு திட்டங்களை செயல்படுத்த நீங்கள் முற்படுவீங்க. நீண்ட நாட்களாக வருவார்கள் என எதிர்பார்த்த நெருங்கிய உறவுகளின் வரவு உங்களுக்கு மனதிலே ஒரு வகையான உற்சாகத்தை தருங்க. நெருங்கிய நண்பர்களின் உதவியாளர் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் அனைத்தும் சரியாகிவிடும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்காதுங்க. பெண்கள் தாங்கள் பணிபுரியும் இடங்களில் உங்களுடைய திறமைகளை நிலைநாட்டி புகழ் பெறுவது அதிகாரிகள் பாராட்டையும் பெறுவாங்க. மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு கடின உழைப்பு தேவைப்படுதுங்க. வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ போறீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தருவதாகவே அமையுங்க. மேலும் மகர ராசி மாணவர்களுக்கு கல்வி நிலையானது உயர்ந்து காணப்படும். ஆரோக்கியமானது பெருகி காணப்படும். மேலும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுக்கு தைரியமும் அதிகரித்து காணப்படும். பயணம் செய்ய அதிகப்படியாக நீங்கள் விரும்புவீங்க. புதிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். மேலும் பொது சேவையில் நீங்கள் அதிகப்படியாக நாட்டம் கொள்வீங்க.
இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.